ஹாய், இன்னைக்கு நம்ம வந்து ஸ்கொயர் ரூட்ஸில் ஷார்ட்கட் மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 இது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா 12 வந்து நம்ம ரெண்டு நம்பராக எழுதணும். அடிஷன்லேயோ இல்லை சப்ட்ராக்ஷன்லேயோ எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 + 3 அந்த மாதிரி எழுதணும். இப்போ இந்த ரெண்டு நம்பர் நம்ம எப்படி எழுதணும்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நம்பர் எப்போவுமே வந்து ஒரு ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். அதாவது 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அந்த மாதிரி இருக்கிற ஒரு நம்பராக இருக்கணும். அது கூட என்ன ஆட் பண்ணால் இந்த 12 வருதோ அந்த நம்பரை இங்கே போட்டுக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 அது நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இந்த நம்பரோட ஸ்கொயர் ரூட் அது வந்து நம்ம எடுத்து எழுதணும். ஸோ அது என்னென்னா 3 ப்ளஸ் இந்த 3யை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அப்படியே இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இது என்ன வரும்னா 3 டிவைடட் பை இங்கே இருக்கிற நம்பரோட டபுள், அதாவது 2 டைம்ஸ் 3 அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே எழுதணும். அப்போ 2 டைம்ஸ் 3 நமக்கு என்னன்னு தெரியும், 6ன்னு தெரியும். இப்போ இது என்ன ஆகும்னா 3 ப்ளஸ் 3/6 இது ரெண்டும் ஒரே டேபிளில் போகுது. என்ன டேபிளில் போகுதுன்னா 3 டேபிளில் போகுது. ஸோ ஒரே டேபிளில் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னா 3 1s are 3, 3 2s are 6. ஸோ இங்கே நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1/2. ஸோ இப்போ நம்ம என்ன எழுதணும்னா 3 ப்ளஸ் 1/2 நமக்கு என்னன்னு தெரியும், டிவைட் பண்ணால் 0.5 கிடைக்கும். ஸோ அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா இதை டிவைட் பண்ணும்போது எப்போவுமே நியூமரேட்டரில் இருக்கிறது டிவிஷனுக்கு உள்ளே போடணும், டினாமினேட்டரில் இருக்கிறது டிவைசராக வரும். ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா 1 வந்து உள்ளே வரும், 2 வந்து வெளியில் வரும். இப்போ 1ல் வந்து 2 போகாது, அதனால் 0 பாயிண்டில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ 0 பாயிண்ட், சின்ஸ் இந்த பாயிண்ட் வச்சுட்டதுனால இங்கே ஒரு 0 போட்டுக்கலாம். இப்போ நமக்கு என்ன தெரியும், 2 வந்து 5 டைம்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா நமக்கு 10 கிடைக்குது. ஸோ இப்போ 1/2ஓட ஆன்சர் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிடுச்சு, 0.5. ஸோ 3 + 0.5, 3 ஹோல் நம்பராக இருக்கிறதுனால 3.0ன்னு போட்டுக்கணும், 0.5. ஸோ நமக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ நம்ம இப்போ இதை ஆட் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன இருக்குன்னா 0 + 5 5, பாயிண்ட் வச்சுட்டு 3 + 0 3. ஸோ இப்போ 3 + 0.5 நமக்கு என்ன தெரிஞ்சிடுச்சுன்னா 3.5.